Hi student, good morning to all. Today we are going to starting in chapter 3 algebra. Okay, today see the topic algebra. Okay mama, so நம்ம 7th தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்டர் 3 இயற்கணிதம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இயற்கணிதம் அப்படின்னாவே நம்ம ப்ரீவியஸ் டேர்ம்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ், மாறிலி, உறுப்புகள், காரணிகள், ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் தான் நம்ம இயற்கணிதம் படிச்சிருப்போம். ஸோ இந்த டேர்மில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அடுக்குக்குறி, அடிமானம், அந்த இலக்கத்தை கண்டுபிடித்தல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததில் கண்டிப்பாக அடுக்கு, அடிமானம் அது மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுக்குகள். ஓகேவா? ஸோ அடுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு பெரிய எண்ணை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய எண் அப்படின்றப்போ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டபுள் டிஜிட் நம்பர்ஸ் 16 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 16இன் காரணிகள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகேவா? ஸோ 11உடைய காரணி நம்ம எப்படிமா கண்டுபிடிப்போம்? நார்மலாக இப்படி காரணிப்படுத்துவோம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 2 டேபிள்ஸால் போடுறேன். ஓகேவா? அப்போது 8 2 16, ரிமைனிங் 3 போட்டால் 4 2 8, ரிமைனிங் 2 போட்டேன் அப்படின்னா 2 2 4. ஓகேவா? அப்போது 16 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 × 2 × 2 × 2 பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அனதர் மாடல் நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2க்கு அப்புறம் 4, அப்போ 4 16, அவ்வளோதான். அப்போது 4 × 4. ஓகேவா? ஸோ இதை நம்ம மேலும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த நான் 2ன்றது என்னென்னு 2 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ 2 பவர் ஆஃப் 4ன்னு எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2. ஓகேவா? அப்போது 2ன்றது எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த 4ன்றது என்னதுமா, இங்கே எத்தனை டைம்ஸ் நம்ம எழுதியிருக்கோமோ அதனுடைய கவுண்டபிள். ஓகே? ஸோ இந்த 2ன்றது என்ன, இங்கே இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4ன்றது என்ன, இங்கே எழுதியிருக்கிற நம்பர்ஸ். 2ன்றது இங்கே எத்தனை டைம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 2 அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடிமானம். இப்போ 2 பவர் 4 பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த 2 அப்படின்றது என்ன, அடிமானம். 4 அப்படின்றது என்னமா, அடுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடுக்கு வடிவம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், 2 என்பது அடிமானம், 4 என்பது அடுக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா 4 என்பது அடிமானம், 2 என்பது அடுக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ புக்கில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 64 கொடுத்துருக்காங்க. 64 நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 × 4 × 4. ஓகேவா? ஸோ இதில் 3 டைம்ஸ் ஆஃப் 4. அப்போ என்ன பண்ணலாம், 4 பவர் 3ன்னு பிரிச்சிருக்கிறோமா. அப்போ இதில் 4ன்றது என்னமா, அடிமானம், 3ன்றது என்ன, அடுக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நமக்கு அடிமானம்னா என்ன, அடுக்குன்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ன்றது என்னமா, அடிமானம், இந்த 4ன்றது அடுக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா 4ன்றது அடிமானம், 2ன்றது அடுக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எண்களின் அடுக்கு வடிவம். ஓகேவா? ஸோ எண்களின் அடுக்கு வடிவம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏ அப்படின்றது என்னமா நம்ம சொல்லுவோம், ஜென்ரல் ஃபார்மில் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மாறிலி. ஓகே? ஸோ இயற்கணிதம் பொறுத்த வரைக்கும் ஏன்றது என்ன, ஒரு மாறி. ஓகே? ஸோ வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் 1ன்னு எழுதலாம். ஓகே? ஸோ இங்கே ஒரே ஒரு ஏ மட்டும் தான் இருக்குது, அதனால் நான் 1 மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் a × a அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது, a ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏன்ற நம்பர்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குன்னு மீனிங். ஓகேவா? ஸோ இதில் ஏன்றது என்னமா, அடிமானம், 2ன்றது என்ன, அடுக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் a × a ஒரு 3 டைம்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், a போட்டு மேலே 3 போடுவோம். ஸோ a இஸ் த
ஏ அப்படின்றது என்னமா அடிமானம். ஸோ ஏ என்பது அடிமானம், 3 அப்படின்றது அடுக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏ இன்ட்டு அப் டு ஏ இன்ட்டு ஒரு n டைம்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ பவர் ஆஃப் n. ஓகேவா? ஸோ ஏன்ற நம்பர் n டைம்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை நம்பர்ஸ் பேஸில் பார்க்கலாம். அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இப்போ என்ன பண்ணலாம்? 6ன்றது அடிமானம், அடுக்கு எப்படி போடுவீங்க? 1 2 3 4. 4ன்றது அடுக்கு. சரிங்களா? இதுதான் என்னென்னா எண்களின் அடுக்கு வடிவம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாங்களா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி சம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேம்மா. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 729 அடுக்கு வடிவில் எழுதுக. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கொஷின் இதுதான். என்ன சொல்லியிருக்காங்க? 729 அடுக்கு வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுக்கு வடிவம் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்? அது வந்து காரணிப்படுத்தணும். ஓகேவா? ஸோ எப்படி காரணிப்படுத்தலாம்? ஃபஸ்ட்டு 3ஆல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 9 இருக்குது. நம்மளால் 9 அப்படின்றது 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது என்ன ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 போயிட்டீங்க அப்படின்னா 2 3s are 6. ஸோ ரிமைண்டிங் 1. அப்போ 4 3s are 12, 3 3s are 9. ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் இது ஃபேக்டரேஷன் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ 8 2s are 8 3s are 24, 1 3s are 3. ஸோ ரிமைண்டிங் அதை 3ஆல் போட்டோம் அப்படின்னா 27. ரிமைண்டிங் 3ஆல் போட்டோம்னா 9, ரிமைண்டிங் 3ஆல் போட்டால் 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 7 to 9 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 6 டைம்ஸ் வரைக்கும் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே 3 அப்படின்றது என்னமா? நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ 3 அப்படின்றது என்ன? அடிமானம். இந்த 6 எப்படிமா போட்டாங்க? இங்கே எத்தனை டைம்ஸ் 3 எழுதியிருக்கோம்? ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? அந்த 6 அப்படின்றது என்ன? இங்கே இருக்கிற கவுண்டபிள். ஓகே, 3 வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஸோ இதை இந்த மாடலில் இல்லாமல் நம்ம திருப்பியும் 9ஆல் போடுறோம். ஸோ 9ஆல் போட்டிங்கன்னா எப்படி வரும்னு பாருங்கள். 7 to 9. ஓகேவா? ஸோ எத்தனை டேபிள்ஸால்? 9 டேபிள்ஸால் போடுறோம். அப்போ 8 72, 1 9. ஸோ ரிமைனிங் 9ஆல் போட்டால் 9 9 81. ஓகேவா? அப்போ 9 எத்தனை டைம்ஸ் வருது? 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9. ஓகேவா? அப்போது 9 அதனுடைய எத்தனை ஸ்கியூப் அப்படி எப்படி வந்துச்சு? 1 2 3 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட அடிமானத்தை பொறுத்து அடுக்கு வடிவில் எழுதுக. ஓகேவா? ஸோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? அடிமானம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? ஸோ 3ஆல் டிவைட் ஆகுமா, இல்லை 9ஆல் டிவைட் ஆகுமா, 6ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அவங்களே அடிமானம் கொடுத்துட்டாங்க. ஸோ அடிமானம் என்ன? 10 வர மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நாங்கள் இப்போது 1000 அடிமானம் 10. ஓகேவாம்மா? ஸோ அடிமானம் 10 வரணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். அப்போது 1000-ஐ 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100 வரும். திருப்பி 100 10ஆல் போட்டோம் அப்படின்னா 10 வந்துடும். ஓகேவா? அப்போ 1000 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 10ன்றது அடிமானம். இது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3. அப்போது 10 பவர் 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா 10's கியூப்னு படிக்கலாம். ஓகேவா? அப்போ இது 2 அப்படின்றது நம்ம ஸ்கொயர்னு படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 அப்படின்றது ஸ்கியூப்னு படிப்போம். ஓகேவா? ஸோ 2 அப்படின்றது என்னமா படிப்போம்? ஸ்கொயர். 3 அப்படின்றது என்னன்னு படிப்போம்? ஸ்கியூப். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னே இப்போது 10^3 இதுதான் நம்ம நார்மலாக படிக்கிறது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா 10's கியூப் 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 5 1 2. ஸோ இதனுடைய அடிமானம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 வர மாதிரி பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேஸ் பண்ணி அதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 2ஆல் பிரிச்சிங்க அப்படின்னா 2 2 4, மீதி 1, I 2 10, மீதி 1, R 2 12. ரிமைண்டிங் 2ஆல் போட்டால் O 2 2, 2 2 4, மீதி 1, 8 2 16. ரிமைண்டிங் 2ஆல் போட்டால் R 2 8, 4 2 சரிவா, R 2 12, 4 2 8. ரிமைண்டிங் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 3 2 6, 2 2 4. ரிமைண்டிங் 2ஆல் போட்டால் O 2 2, R 2 12. 2ஆல் போட்டால் 8 2 16. ரிமைண்டிங் 2ஆல் போட்டால் 4
2 2 ஓகேவா. ஸோ எத்தனை 2 வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா. அப்போ இதுக்கு என்ன எழுதலாம், 512 ஈக்குவல் டு 2 பவர் ஆஃப் 9 ஓகேவாம்மா. ஸோ சம் புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நம்ம அடுக்க பேஸ் பண்ணி மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ மதிப்பு கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் சம் 13 ஸ்கொயர் ஓகேவா. ஸோ 13 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், 13 × 13 ஓகேவாம்மா. இந்த ஸ்கொயருக்கு என்ன மீனிங், கீழே இருக்கிற இந்த பேஸில் இருக்கிற அடிமானத்தில் இருக்கிற இந்த நம்பர்ஸை நம்ம 2 டைம் எழுதணும் அப்படின்றத அதனுடைய மீனிங் ஓகேவா. அப்போ 13 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், 13 × 13 எழுதலாம் ஓகேவா. ஸோ இது 2 மல்டிபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 169 வரும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, -7 பவர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் தான் பார்த்தீங்க, ஆனால் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் நம்ம பார்க்குறோம் ஓகே. ஸோ அது எப்படி எழுதலான்னு பாருங்கள், -7 × -7 ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7 49 புரிஞ்சிருச்சாமா. இதுக்கு 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து அந்த சைனுக்கான ஃபார்முலா. ஸோ மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7 49 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், -4 த ஹோல்ஸ் கியூப் ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், 7 பவர் ஸ்கொயர், -7 ஹோல் ஸ்கொயர், -4 ஹோல்ஸ் கியூப் ஓகேவா. ஸோ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, -4 × -4 ஓகேவாம்மா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 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 வந்துருக்கு. ஸோ 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண, ஒன்று சைனுக்கான ஃபார்முலாஸ், இன்னொன்று அந்த மெம்பர்ஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 நம்பர் மட்டும் மல்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. 2 நம்பர் மல்டிஃபிகேஷன்னா 4 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு இங்கே ஒரு -4 இருக்குது ஓகேவா. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 × 4 64 ஓகேவா. ஸோ நீங்கள் டேரெக்டாக மல்டிஃபிகேஷன் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி 2 2 பிரித்து மல்டிஃபிகேஷன் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2 கியூப் ப்ளஸ் 3 ஸ்கொயரின் மதிப்பை காண்க ஓகேவா. ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேல்யூஸ் அப்படின்னா பாருங்கள், 2 வந்து எத்தனை டைம்ஸ் எழுதணும், 3 டைம்ஸ் எழுதணும் ஓகேவா. ஸோ எழுதிடலாமா. அப்போ 2 × 2 × 2 ப்ராக்கெட், இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ ப்ளஸ் 3 எத்தனை டைம்ஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும், 2 டைம்ஸ். அப்போ 3 × 3 வந்துருமா ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், 2 2 4 4 2 8 ஓகேவா. ஸோ ஆட் பண்ணக்கூடாதுமா, மல்டிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணணும் ஓகேவா. ஸோ கூட்டிடாதீங்க, பெருக்கணும். அப்போ 2 2 4 4 2 8 8 + 3 9 அப்போ ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூஸ் என்ன, 17 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், நம்மளுடைய வேரியபிள் யூஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, a² b³ மற்றும் a³ b². இது வந்து சமமா அல்லது சமமல்லையா ஓகேவா. ஸோ a² b³ மற்றும் a³ b² ஐ விரித்து எழுதுக, இரண்டும் சமமா என கண்டறிக ஓகேவா. நம்மளுடைய கொஸ்டின் பார்த்துட்டோமா, இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படிமா ப்ரீஃபாக எழுதுவேன், a², அப்போ a × a, b என்ன பண்ண b³ b × bன்னு வரும் ஓகேவா. ஸோ இது இதனுடைய ஃபார்ம். இப்போ இதனுடைய ஃபார்ம் எப்படி எழுதலாம், a³ அப்படின்னா a × aன்னு வரும், b² b × bன்னு வரும். ஸோ ரெண்டும் சமமா, கண்டிப்பாக சமம் இல்லை ஓகேவா, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடுக்குகளின் விதி ஓகேவாம்மா. ஸோ அடுக்கு விதி அப்படின்னா என்ன, நம்ம பவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுக்கு வடிவ எண்களின் பெருக்கல். ஓகேவாம்மா. ஸோ என்ன நம்ம ரூல்ஸ் பாருங்கள், அடுக்கு வடிவ எண்களின் பெருக்கல். ஸோ இதனுடைய ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, a⁻m × a⁻n which is equal to a⁻m + n. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, அடுக்குகளின் பெருக்கல் விதி. புரியுதாம்மா, ப்ராடக்ட் ரூல் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பொனன்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a power of m into a power of n, a power of m into a power of n which is equal to a power of m plus n அப்படின்றத நம்ம அடுக்குகளின் பெருக்கல் விதின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்க, 2 cube into 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா நம்மளோட அடிமானம் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகேவா? பவர் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடிமானம் ஒரு சேமாக இருக்கணும், அதே மாதிரி பவரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணால் என்னமா வரும், 2 power of 3 plus 2 equal to 2 power of 5. ஓகேவா? ஸோ இந்த ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் சம்ஸ் 2 பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 5 power of 7 into 5 cube. ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாமா? இதில் ஏவோட வேல்யூஸ் என்னமா 5, எம்மோட வேல்யூஸ் 7, என்னோட வேல்யூஸ் 3. ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் என்ன, a power of m into a power of n which is equal to a power of m plus n. ஓகேவா? ஸோ அப்போது 5 power of 7 plus 3 which is equal to 5 power of 10. ஓகேவா? ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 3 cube into 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் ஆஃப் 4. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 3 டேர்ம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாஸே 2 டேர்ம் தான். இங்கே 3 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸுக்கு நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாமா? அப்போ 3 பவர் ஆஃப் 3 + 2 எழுதிடலாமா? ஓகேவா? ஸோ இன்ட்டு இந்த 3 பவர் ஆஃப் 4ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னமா வரும், 3 பவர் ஆஃப் 5 இன்ட்டு 3 பவர் ஆஃப் 4. ஸோ இந்த இதில் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். அப்போது 3 power of 5 plus 4 which is equal to 3 power of 9. ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியும், நான் டேரெக்டாகவே ஈக்குவல் டு 3 power of 3 plus 2 plus 4 போட்டு ஈக்குவல் டு 3 power of 9 போட்டுருவேன், எனக்கு தெரியும் அப்படின்னாலும் ஓகே. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடுக்கு வடிவ எண்களின் பெருக்கல். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு வடிவ எண்களின் வகுத்தல். ஓகேவாம்மா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம பெருக்கல் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வகுத்தல் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா a power of m divided by a power of n equal to a power of m minus n. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய அடுக்குகளின் வகுத்தல் ஃபார்முலா, வகுத்தல் விதி. புரியுதாமா? அடுக்குகளின் வகுத்தல் விதி என்ன, a power of m divided by a power of n equal to a power of m minus n. ஓகேவா? இந்த மேலே தான் தூக்கி போடணும், நீங்கள் கீழே பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்க, a பவர் மேலே m. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எனிதிங் பவர் 0ஓட வேல்யூஸ் 1. ஓகேவா? ஸோ இந்த எனிதிங் அப்படின்றது நம்ம நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 16 0 1, 7 0 1, 1 0, 1 power 0 equal to 1. ஸோ எனிதிங் பவர் 0ஓட வேல்யூஸ் என்ன, 1. ஸோ நீ அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தாலும் வரலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாமா? ஓகேவா? அடுக்குகளின் வடிவ எண் அமைப்பு. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு சம்மு 10 power 8 divided by 10 power 6. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலாஸ் இங்கே யூஸ் பண்ணலாமாம்மா? ஏவோட வேல்யூஸ் என்ன 10, எம்மோட வேல்யூஸ் 8, என்னோட வேல்யூஸ் 6. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், 10 power of 8 minus 6ன்னு போடுவோம். ஓகேவா? அப்போது 10 ஸ்கொயர்னு நமக்கு வேல்யூஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 6 power of 4 divided by 6 power 0. ஸோ இப்போ தான் சொன்னேன் எனிதிங் பவர் 0ஓட வேல்யூஸ் என்ன 1. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 6 power of 4 எனிதிங் பவர் 0 1. ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்ன 6 power of 4. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டுமே போதும், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ரூல் பாருங்க. லாஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா அடுக்கின் அடுக்கு விதி.
ஓகேவாமா? ஸோ அடுக்கின் அடுக்கு விதி அதனோட ஃபார்முலாஸ் என்னென்னா a power of m whole power of n equal to a power of m into n. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடுக்கு விதி. இதுக்கு என்னமா விதி? அடுக்கு விதி. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் இன்னொரு டைம் ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. a power of m the whole power of n equal to a power of m into n. ஓகேவா? ஜஸ்ட் அதனுடைய ரூல்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 8 cube the whole power of 4. ஸோ இது என்ன பண்ணலாம்? நார்மலாக பவரில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி எழுதிடுவோம். ஆமாவாம்மா? ஸோ ஆட் பண்ணிடலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? 8 power of 3 into 4. ஸோ ஈக்குவல் டு 8 power of 2 மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 12ன்னு வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 11 power 5 the whole square. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 11 power 5 into 2. ஸோ 5 2s are 10. அப்போ 11 power 10. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். அதுக்கு தேவையான மாதிரி நம்மளோட கிவன் கொஷினை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? அப்போ அடுக்குகளின் விதி நம்ம 3 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னமா? அடுக்கு வடிவ எண்களின் பெருக்கல். அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன? a power of m into a power of n which is equal to a power of m plus n. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அடுக்கு வடிவ எண்களின் வகுத்தல். ஸோ ஃபார்முலாஸ் a power of m divided by a power of n equal to a power of m minus n. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுக்குகளின் அடுக்கு விதி. அப்போ a power of m the whole power of n equal to a power of m into n. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அடிமானம் வந்து சேமாக இருக்கும். நம்மவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அடுக்கு சேமாக இருக்கும், அடிமானம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா ஒரே அடுக்கு மற்றும் வெவ்வேறான அடிமானம் கொண்ட அடுக்கு எண்கள். ஓகேவாமா? ஸோ நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா ஒரே அடுக்கு வெவ்வேறான அடிமானம். ஓகே? ஸோ இதிலே புரியுது நமக்கு. அடுக்கு இந்த பேஸ் அடுக்கு இருக்குங்க இல்லையா? இந்த அடுக்கு வந்து சேமாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் அதனுடைய அடிமானம் இந்த கீழே இருக்குங்க இல்லையா? அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஓகே? ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலாஸ் பாருங்கள். a power of m into b power of m. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா a மற்றும் bன்றது என்னமா? அடிமானம். ஓகேவா? ஸோ எப்படி தெரியுது உனக்கு? டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ எம் அப்படின்றது என்னமா? அடுக்கு. அது எப்படி தெரியுது? சேமாக தெரியுது. ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபார்முலாஸ் பாருங்கள். a into b the whole power of m. ஓகேவா? ஸோ இது மல்டிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. ஓகே? ஸோ பெருக்கலின் விதி. அதே வந்து வகுத்தல் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? a power of m divided by b power of m which is equal to a divided by b the whole power of m. ஓகேவா? ஜஸ்ட் இதுதான் ஃபார்முலாஸ். ஓகே? ஸோ ஒரே அடுக்கு மற்றும் வெவ்வேறான அடிமானம் கொண்ட அடுக்கு எண்கள். a power of m into b power of m equal to a into b the whole power of m. ஸோ வகுத்தலுக்கு என்ன அப்படின்னா a power of m divided by b power of m equal to a divided by b whole power of m. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ். ஓகேவாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 7 power of 6 into 3 power of 6. ஓகேவா? இதில் பார்த்தோன்னே தெரியுது அடிமானம் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அடுக்கு ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிடலாமா? அப்போது 7 into 3 the whole power of 6. ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து பெருக்கலின் விதி. ஓகேவா? ஸோ பெருக்கல் விதினா நம்ம என்ன பண்ணோம்? உள்ளே இருக்கிறத பெருக்கிடணும். அப்போ 3 21 the whole power of 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வகுத்தல். வகுத்தலுக்கு நம்ம சம்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 72 power 5 வகுத்தல் 9 power of 5. ஓகேவா? இது நம்ம எப்படிமா எழுதலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 72 the whole power of 5 divided by 9 power of 5. ஸோ இது நம்ம ஃபார்முலாஸ் படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 72 divided by 9 the whole power of 5 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 72 இந்த 9 அப்படின்றது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 9 8 72. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 8 power of 5 அப்படின்ற மாடலுக்கு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ புக்கு பாருங்கள். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு சம்ஸ் இருக்குது. என்ன சம்ஸ் இருக்குது? 4 cube
இன்ட்டு 2's cube இன்ட்டு 5's cube. ஓகேவா? ஸோ 3 மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, எத்தனை டைப்ஸ் கொடுத்தாலும் அது பவர் என்ன பண்ணிக்கணும், பவர் வந்து சேமாக எழுதிக்கணும். உள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பேஸை மட்டும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அங்கே பாருங்கள், 4 into 2 into 5 the whole power of 3. அப்போ 4 2s are 8, 8 5s are 40. ஓகேவா? ஸோ 40's cube. ஓகே, ஸோ இதனுடைய வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா 40 என்ன பண்ணும், 3 மாடல்ஸில் எழுதி நம்ம வேல்யூஸ் ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு 2 டேர்ம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெருக்கல் விதி கொடுத்துட்டாங்க. ஸோ a power of m into b power of m equal to a into b the whole power of m. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், 5 into 3 the whole square. ஓகேவா? இதில் பேஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் மட்டும் சேமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் பெருக்கலாமா? அப்போ 3 15 ஸ்கொயர். ஓகேவாம்மா? ஜஸ்ட் ஈஸி தான், நீங்கள் போட சரியாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் ஒய்ல கொடுத்துருக்காங்களா? அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் த ஹோல் கியூப். ஸோ இதில் 3ன்றது காமனாக இருக்குது, ஆனால் எக்ஸ் ஒய்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஒய் ஹோல்ஸ் கியூப். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இது இதுக்கு மேலே நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் பாருங்கள், 7 power 4 into 8 power 4. ஓகேவா? அப்போ 7 into 8 the whole power of 4. ஓகேவா? 8 56 whole power of 4. ஓகேவா? ஜஸ்ட் ஈஸி ஃபார்ம் தான்மா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து அந்த டிவிஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்றப்ப என்னம்மா, 5/2 the whole கியூப்னு வரும். ஸோ இதுக்கு மேலே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன், -2 divided by 3 the whole power of 4. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாதுமா. ஸோ நான் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 8/5 the whole power of 6. ஸோ நெக்ஸ்ட் சம் 6 divided by -7 the whole cube. ஓகேவா? ஸோ இதை நம்ம மீண்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஹோல் பவர், இந்த எண் இருக்கு இல்லையா, எண் வந்து ஈவன் நம்பர், அதாவது இரட்டை எண். இரட்டை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் எண், எண் வந்து ஒற்றை எண்ணாக இருந்துச்சு, ஒற்றை எண்ணாக இருந்தால் அதனுடைய வேல்யூ மைனஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து இரட்டை எண்ணாக தான் இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூஸ் என்ன, மைனஸ் ஆகாதமா, +2 divided by 3 the whole power of 4 வரும். ஸோ இங்கே பவர் வந்து ஒற்றை எண்ணாக இருக்குது. ஸோ ஒற்றை எண்ணோட வேல்யூ மைனஸ். அப்போ என்ன வரும், 6/7. ஸோ மைனஸ் நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வெரி ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, மதிப்பை கண்டுபிடிக்க. ஸோ மதிப்பை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும், 2 வந்து 6 டைம்ஸ், 2 into 2 into 2 6 டைம்ஸ் போட்டு இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறது வந்து கீழே மாதிரி சேஞ்ச் பண்ணும், கீழே இருக்கிறது மேலே மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸு ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேவாம்மா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுக்கு எது, அடிமானம் எதுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.